அதற்கு பிறகு எல்லாமே வேக வேகமாக நடக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் சில நிதர்சனங்கள் புரியுது. அவரும் ஓகே நம்ம வந்து பாஜகவோட கூட்டணி போகலான்னு நினைக்கிறாரு. உடனடியாக டெல்லி போகிறாங்க, அமித்ஷா இங்கே வராரு, கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகுது. ஒன்றாக தேர்தலை சந்திப்போம், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாமும் சரியானது தான், இதில் எந்த தவறும் கிடையாது. இதில் அமித்ஷா பக்கமும் எந்த தவறும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து நல்ல புரிதலோடு வலுவாக தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்து ஒரு 10-15 எம்எல்ஏக்களாவது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். கூட்டணி சேர்ந்த உடனே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதற்கு இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும். ஆனாலும் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி இணக்கமாக செயல்பட்டால் கண்டிப்பாக திமுகவுக்கு பலத்த போட்டியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நிலைமை. அதைத்தான் அமித்ஷா அவர்கள் ஒரு திட்டமாக முன்வைத்தார். அதுலேயே எந்த தப்பும் கிடையாது.